உங்களுக்கு வந்து மாடர்ன் கேர்ள் பிடிக்குமா இல்ல ட்ரெடிஷனல் கேர்ள் பிடிக்குமா? மாடர்ன் கேர்ள் ட்ரெடிஷனல் பொண்ணுங்களாலே பிடிக்கும். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சுன்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ராக்கு போட்டாலும் பார்ப்பேன், ஷாட்ஸ் போட்டாலும் பார்ப்பேன், புடவை போட்டாலும் பார்ப்பேன். உங்க வருங்கால வைஃப் வந்து மாடர்ன், இப்ப வந்து ட்ரெடிஷனல் தானே கேட்டேன். சரி. ஐயோ, இவன் தான் வைஃபா? என்னது ஒய்பாவா? உங்க வைஃப் வந்து ஃபுல்லாவே கல்யாணத்துக்கு அப்புறம் மாடர்னாவே இருந்தா உங்களுக்கு ஓகேவா? மாடர்னா இருந்தா ஓகே தான், பட் அவங்க உண்மையா இருந்தா ஓகே. சார் பின்றால. ஹாய் ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், நான் உங்க விஜய் மோனி. டுடே என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் கேர்ள் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் கேர்ள் தான். இதை பற்றி தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து மாடர்ன் கேர்ள் பிடிக்குமா இல்லை ட்ரெடிஷ்னல் கேர்ள் பிடிக்குமா? மாடர்ன் கேர்ள் ட்ரெடிஷனல் பொண்ணுங்களாலே பிடிக்கும். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சுன்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. எங்களுக்கு ட்ரெடிஷ்னல் தான் பிடிக்கும். ஏன் ட்ரெடிஷ்னல் கேர்ள் பிடிக்கும்? அவங்கள பார்த்தோன்னே தோணும் ட்ரெடிஷ்னலாக வருவாங்க, நீட்டாக வருவாங்க. அதனால எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக மட்டும் தான் பிடிக்கும். மாடலாக வரவங்களாம் பிடிக்காது, நாங்கள் பார்க்க மாட்டோம். கீழே குனிஞ்சுக்குவோம் அவங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ட்ரெடிஷனல் ஓகே தான், மாடர்ன் இருந்தாலும் ஓகே தான். எனக்கு எங்களுக்கு பொண்ணுங்களவே பிடிக்கும். ஓகேவா? எனக்கு பொண்ணுன்னு எழுதி வச்சாலே எனக்கு பிடிக்குங்க. உங்களை விட பிடிச்சிக்குது, எப்படி சொல்றது, நான் உங்களுக்கு சொல்லலாமா? மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து மயங்கிறாதீங்க இளைஞர்களே. உங்களுக்கு வந்து மாடர்ன் கேர்ள் பிடிக்குமா இல்லை ட்ரெடிஷ்னல் கேர்ள் பிடிக்குமா? 50-50 வச்சுக்கோங்களேன். மாடர்ன் கேர்ளை பற்றி சொல்லணும்னா, இப்போ வந்து மோஸ்ட்லி பசங்களுக்கு மாடர்ன் கேர்ள்ஸ் தான் ஒரு அட்ராக்டிவாக தெரியும். ஏன்னா பாதி பசங்க இந்த படத்தை பார்த்து நம்பி பொண்ணுனா மாடர்னாக தான் இருக்கும், ஸ்டைலாக தான் வரும். இந்த ட்ரெஸ் இந்தியன் படத்துல மனிஷா கொய்ராலா போட்ட ட்ரெஸ் தானேங்க? வெரி நைஸுங்க, தேங்க்ஸ், வெரி கியூட்டுங்க. மாடர்ன் கேர்ள் ட்ரெடிஷ்னல் கேர்ள்னு இல்லை, ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து அவங்க ஃப்ரீடம் தானே. ஸோ அது அவங்களோட பர்சனல் தாட்ஸ் தான், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு தெரியும் எது நமக்கு கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி கேட்குறீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு டூ மச் ரிவீலிங்காக இல்லைன்னா ஐ எம் ஓகே வித் இட். ஒரு 9 முறை புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். என் கூட வரும்போது அப்படிலாம் போடக்கூடாது. என் கூட வரும்போது ஒழுங்கும் அந்த இதுக்கு இல்லை, அது மாதிரி வரணும். இந்த மாதிரி இங்க பாருங்கப்பா, இங்க வா, இந்த மாதிரி வரணுமாப்பா. பொண்ணுங்க கரெக்டா ட்ரெஸ் போட்டுச்சுன்னா கண்டிப்பா இவனுங்க பார்க்க மாட்டானுங்க. நம்ம இங்க காட்டின்னு போட்டா கண்டிப்பா பார்க்கதான் செய்வானுங்க. ட்ரெஸ் கோட் பாக்குறியா நீ? நான் அப்படிதான் இருப்பேன். ராக்கு போட்டாலும் பார்ப்பேன், ஷாட்ஸ் போட்டாலும் பார்ப்பேன், புடவை போட்டாலும் பார்ப்பேன். ட்ரெடிஷ்னலாக பார்க்குறவங்க எப்படின்னா, இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவனுங்க மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் தான் எடுப்பேன், ஃபஸ்ட்டு மார்க் தான், இந்த மிஸ் தான் நான் பிடிக்கும், எனக்கு புடவை கட்டினா தான் பிடிக்கும், எனக்கு வந்து பொட்டு வச்சுக்கினே சாமி அம்மா குடும்பத்தை காப்பாற்று அந்த மாதிரி பேசினா தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கேர்ள் தான். மங்களகரமாக புடவை கட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன், இப்படி வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து நிற்கிறேன். அப்போ மாடர்ன் கேர்ள்னா அவங்கள மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும், பேய் மாரி இருக்கும். மாடர்ன் கேர்ள்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கிளீஞ்சர் பேண்ட் எல்லாம் போட்டுன்னு ஒரு மாதிரியா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. மோஸ்ட்லி இப்படி ரகடா இருந்தாதான் வந்து பசங்க கிட்ட வர மாட்டாங்க, தெரியுமா? தெரியும் தான், அது நம்ம நடந்துகிட்ட பொறுத்தா இருக்குது. நடந்துகிட்ட போட்ட பார்த்தாலே பயந்து போனோம். அப்படி இருக்கவங்க தான் பக்கத்துல வந்து பேசுறதுக்கே தைரியம் இருக்காது. இவ பொம்பளை ரபடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. பீப்புள் ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகிட்டே போகிறாங்களோ, ஆக்சுவலாக ஜென்ரேஷன் மாறினே வருது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணும். இப்போ எத்தவனே இவரே வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு அழகாகுது, நான் வச்சுக்குவா, அக்கா நான் வேணா வச்சுக்கிட்டா, இவனை வேணாலும் வச்சுக்கோ. ஒரு பொண்ணை தப்பா நினைக்க கூடாது இல்ல, ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகுது, இந்த பொண்ணை தப்பா நினைக்க கூடாது இல்ல. நான் தான் இருந்தாலும் அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்த்திக்கிட்டு பார்ப்பாங்க அந்த பொண்ணு. இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண போனா நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா உங்க வைஃப் வந்து ஃபுல்லாவே கல்யாணத்துக்கு அப்புறம் மாடர்னாவே இருந்தா உங்களுக்கு ஓகேவா? மாடர்னாக இருந்தால் ஓகே தான், பட் அவங்க உண்மையாக இருந்தால் ஓகே. சார் இப்போ நானும் ஒரு பையன் தானே, பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு 4 பேர் பார்ப்பானுங்க, ஒரு 4 பேர் வருவானுங்க. ஸோ அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ. இப்போ நைட்டில் பார்ட்டி கிட்டி போகிறோமா, நம்ம 2 பேர் பர்சனலாக போகிறது, நீ எப்படி வேணாவா. உங்க வருங்கால வைஃப் வந்து மாடர்ன், இப்ப வந்து ட்ரெடிஷ்னல் தானே கேட்டேன். சரி. ஐயோ, இவன் தான் வைஃபா? என்னது ஒய்பாவா? எனக்கு வர மனைவி எப்படின்னா, சேரீ சுடிதார்
போட்ட மனைவி வந்தா எனக்கு ஓகே இப்போனா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க போடுறதா அவங்களுக்கு இப்போ வெளியே ஒன்று இதுதான் போடணும் அப்படின்னா எனக்கு ஓகே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அது மாரி போட்டு வந்தா நாங்கள் ஓகே. சொல்லி அவங்க போடணும் அப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஓகே அவ்வளோதான். மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். ட்ரெடிஷ்னலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெஸ்டிவல்ஸ், கோயில் அந்த மாதிரி இது ஓகேங்களா. ஒரு அவங்களுக்கு எது இப்போ சம்மர்னா அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க, அது அவங்களோட இது ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்லையும் ட்ரெடிஷ்னல் அது எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுன்னு. நீங்க இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்லாம் யார்கிட்டயுமே நீங்க சொன்னதே இல்லை. ஒன்னா கேட்டுருவாங்களாங்க. நீ பொத்திட்டு உட்கார்ற. இந்த ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்து ஒரு பெல் ஐக்கானோட டங்குன்னு அடிங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸோ எதனா பிரச்சனையோ கன்சர்ன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மாடர்ன் கேர்ள் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் கேர்ளை பத்தி நம்ம மக்களோட கருத்து என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல ஒரு நல்ல பப்ளிக் ஒப்பீனியன் பார்க்கணும்னா ஆரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூவி ரிலேட்டடா பார்க்கணும்னா ஆரா தமிழ் மூவி ப்ரொமோஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸ் ரிலேட்டடா பார்க்கணும்னா ஆரா தமிழ் சினிமாட்டிக் யூனிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை, ஸ்டே டியூன்.